இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வெஜிடபிள் ஹாக்கா நூடுல்ஸ். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, 1 கிலோ பேக்கெட்டில் 4 பீஸ் இருக்கும். இதில் நான் 3 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த 3 பீஸை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். இப்போ இது அளவு நிறையா இருக்கும். 3 பீஸாக இருந்தாலுமே நிறையா பேர் சாப்பிட்லாம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 3/4 பதம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வடித்தட்டு இருக்கு இல்லையா, அதில் வச்சு நான் வடிகட்டுறேன். வடிகட்டிட்டு நல்லா அந்த தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் அடுத்ததாக பச்சை தண்ணி இருக்குல்ல, அதை இது மேலே ஊற்றிடணும். அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படியே கட்டியான மாதிரி இருக்கும். அதனால் பச்சை தண்ணி ஒரு 3 செம்புத்தில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது நல்லா வடியட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம், பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். அது எதுக்காகனா, இந்த நூடுல்ஸ் எல்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணையில் பெரிய பாத்திரம் வேணும். இப்போ பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பூண்டு பல் இருக்குல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு குடமிளகா, ஒரு குடமிளகாய் நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கேரட் நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே 1 பை 1 சேர்த்துட்ருக்கேன். முட்டைக்கோஸ் மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு அரை முட்டைக்கோஸ் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். எல்லாமே நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, அதை காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 பவுல் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு அரை பவுல் சேர்த்துருக்கேன். நான் இப்போ 3 பீஸுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 3/4 பதம் வேக வச்சு வச்சுருந்தேன் நூடுல்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, அதனால நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி குலுக்கி விட்ருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வினிகர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹாக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஹோட்டலில் எல்லாம் கேட்க மாட்டாங்க, வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு சைடிஷாக ஏதாவது ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.